ஹாய் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டோட ரெப்பாசிட்டரி இருக்குது அப்படின்னா அதை ரெண்டருக்கு ஏற்றபடி எப்படி நம்ம அந்த ரெப்போ எடிட் பண்ணி அந்த பிளாட்ஃபார்முக்கு ஏற்றபடி எப்படி சப்போர்ட் பண்ண வைக்கிறது, ஓகேங்களா? அதாவது ரெண்டர் சப்போர்ட் எப்படி கொண்டு வர வைக்கிறது அந்த ரெப்போவுக்கு. இதை பற்றி பார்க்கலாம். அண்டு வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. கூட பக்கத்தில் பெல் ஐக்கான் கனெக்ட் பண்ணி நோட்டிஃபிகேஷன் செட் ஆன் பண்ணிக்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஆல்ரெடி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா எப்படி கோய்பிக்கு ஏற்றபடி ஒரு ரெப்போ நம்ம எடிட் பண்ணி இது அந்த பிளாட்ஃபார்ம் சப்போர்ட் பண்ண வைக்கிறது ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா நம்மளுடைய ப்ளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள். அண்ட் மேலே கார்டு தரேன், ஓகேங்களா? இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரெண்டர் சப்போர்ட் வச்சு அந்த ரெப்பாசிட்டரி எப்படி எடிட் பண்ணி அந்த இது பிளாட்ஃபார்முக்கு சப்போர்ட் பண்ண வைக்கிறது, இதை பற்றி பார்க்கலாம். அண்ட் கடைசியாக நான் அது டெப்ளாய் பண்ணி பார்ப்போம் வருதா இல்லை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா சில கமெண்ட்ஸ் அண்ட் கோட்ஸ்லாம் கொடுத்துருப்பேன், ஓகேங்களா? அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? அது ரெஃபரன்ஸ் படி தான் அதை நம்ம உங்களுடைய ரெப்போவில் ஆட் பண்ணிட்டோம் வச்சுங்களேன், கரெக்டாக எடுத்துரும். ரொம்ப சிம்பிள் தான், ஓகேங்களா? நம்ம கோய்பிக்கு ஆட் பண்ண மாதிரி நிறையா ப்ரொசீஜர்ஸ்லாம் வராது. ரெண்டரில் ஆட் பண்ணுறதுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஓகே, வாங்க எப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைல் ஒன்று நியூவாக ஒன்று க்ரியேட் பண்ணணும், ஓகேங்களா? ஆட் கொடுத்து நியூ ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணுங்கள் உங்களுடைய ரெப்போவில். இப்போ பார்த்தீங்கன்னா நேம் என்ன வைக்கிறீங்க அப்படின்னா render.oyaml அப்படின்னு வைங்க. நல்லா பார்த்துங்க. இது எதுக்கு வைக்கிறோம் அப்படின்னா இது அதாவது அந்த பிளாட்ஃபார்முக்கு சப்போர்ட் ஆகணும் நம்மளுடைய ரெப்போ. அதனால் அது ஒரு டெப்ளாய்மெண்ட். இது நீங்கள் ஜஸ்ட்டு கூகுள் பண்ணிங்களாவே எதுக்கு இந்த மாதிரி, ஓகேங்களா? ஒரு செட் ஆஃப் ஃபார்மேட் இருக்குது, ஓகேங்களா? அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டருக்கு சப்போர்ட் ஆகிற மாதிரி. அதனால தான் இந்த இது வைக்கிறோம் render.oyaml அப்படின்னு சொல்லிட்டு. இதில் நான் கொடுத்துருக்கேன் அந்த இதெல்லாம் ஆட் பண்ணணும். அதாவது கமெண்ட்ஸ் கோட்ஸ் எப்படி வேணால் வச்சுக்கோங்க, ஓகேங்களா? அதை ஆட் பண்ணணும். இப்போ நான் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிட்டு நிறையா ஸ்டெப்ஸ் இருக்குது. அதை நான் சொல்கிறேன், கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோவை. ஓகே, ஆட் பண்ணுறேன். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த இடத்துல நேம்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கா, இந்த இடத்துல உங்களுக்கு என்ன நேம் வேணுமோ நீங்கள் கொடுத்துக்கலாம். நான் என்னோடய ரெப்பாசிட்டரியோட நேமே கொடுத்துக்கிறேன், ஓகேங்களா? கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் கமாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். இது என்னென்னா நம்ம ப்ராக் ஃபைலில் கொடுத்துருப்போம் பாருங்கள். அதை இங்கே கரெக்டாக கொடுக்கணும். இப்போ மோஸ்ட்லி நிறையா பேர் பைத்தான் 3 bot.py வச்சுருப்பாங்க, ஓகேங்களா? அப்படி இல்லைன்னா bot.pyக்கு பதிலாக bot.main.py அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி அது ப்ராக் ஃபைலில் என்ன இருக்கோ அதை பார்த்துக்குங்க. அதில் என்ன இருக்கோ அதை அப்படியே கொடுங்க. இப்போ நான் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே, இந்த இருக்குது ப்ராக் ஃபைலு. நான் என்ன கொடுத்துருக்கேன்னா பைத்தான் 3 bot.py அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். அதை தான் இங்கே கொடுக்கணும், ஓகேங்களா? நீங்கள் உங்களுடைய அந்த ரெப்போவில் என்ன இருக்கோ அதை இங்கே கொடுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அந்த ரெப்பாசிட்டியோட லிங்க்கை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு இந்த ரெப்போ இருக்கா, இந்த இடத்துல .gitன்னு இருக்கா, இந்த இடத்துல அதை பேஸ்ட் பண்ணிடுங்க. இப்போ இந்த கிட்டு இருக்கட்டும், ஓகே. அண்டு பிரான்ச்சு, என்ன பிரான்ச், மாஸ்டரா இல்லை மெயினா? நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மெயினில் அவங்களுடைய ரெப்போ வச்சுருப்பாங்க. அப்படியும் வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், என்னோடய பிரான்ச் மாஸ்டர், ஓகேங்களா? அண்ட் உங்களுக்கு இது தெரில அப்படின்னா இந்த சைடு இதில் இருக்கும் உங்களோட ரெப்பாசிட்டரியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். மாஸ்டர் வச்சுக்கிட்டேன். அப்படி இங்கே உங்களுக்கு மெயின் இருந்துச்சுன்னா நீங்கள் மெயின் மாற்றிக்குங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ், அதாவது என்னென்னலாம் ஆட் பண்ணுமோ அது. அண்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் என்னோடய பாட்டுக்கு என்னென்னலாம் தேவையோ அதை மட்டும் தான் ஆட் பண்ணி வச்சுருக்கேன், ஓகேங்களா? பேசிக்காக இது இருந்தாலே என்னோடய பாட் ரன் ஆகும். அதனால இது மாதிரி உங்களுக்கு என்னென்னலாம் வேணுமோ அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? அண்டு கீழே பார்த்தீங்கன்னா ஆட்டோ டெப்ளாய் ஃபால்ஸ் வச்சுருக்கேன். இது நீங்கள் ட்ரூ வச்சுக்கலாம், ஓகேங்களா? இப்போ நீங்கள் எடிட் பண்ணுறீங்க ரெப்போவை, டக்குன்னு ஒவ்வொன்றா
வேரியபிள் ஆட் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் வந்து ட்ரூ மாற்றிக்கலாம். அண்டு ஃபார்மெட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபார்மெட்டில் தான் இருக்கணும். ஏன்னா அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ரெண்டருக்கு நீங்கள் டெப்ளாய் பண்ணும்போது ப்ராப்பராக ஒர்க் ஆகும், சப்போர்ட் ஆகும். ஓகேங்களா, அதனால தான். இதுக்கடுத்து உங்களுக்கு என்னென்னலாம் என்விரான்மெண்ட் வார்ஸ் வேணுமோ, வேரியபிள்ஸ் வேணுமோ நீங்கள் வந்து ஆட் பண்ணலாம். பாட் டோக்கன் ஃபஸ்ட்டு இருக்கலாம், இல்லை நீங்கள் எப்படி வேணால் வச்சுக்கலாம். ஓகேங்களா, இது வந்து உங்களுடைய இஷ்டம் தான். ஆனால் ஃபார்மெட் வந்து இந்த ஃபார்மெட்டில் தான் இருக்கணும். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நேமு, நெக்ஸ்ட்டு ஸ்டார்ட் கமாண்டு, அடுத்து ரெப்போ, பிரான்ச்சு, அப்புறம் என்விரான்மெண்டல் வார்ஸ், இவ்வளோ தான். அண்ட் ஃபஸ்ட்டு ஃபைலோட நேம் வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க, render.oem. இப்போ நான் வந்து கமிட் சேஞ்சஸ் கொடுக்குறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து நான் வந்து பட்டன் செட் பண்ணிட்டேன் ரெப்பாசிட்டரியில். ஸோ எப்படி வந்து ரெண்டருக்கு வந்து பட்டன் செட் பண்ணுறது அப்படின்னு தெரில அப்படின்னா அதுக்கு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் தனியாகவே, செக் அவுட் பண்ணி பாருங்கள், மேலே வந்து கார்டு தரேன். ஸோ இப்போ நம்ம வந்து நியூ டேபில் ஓப்பன் பண்ணுவோம், வருதான் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி வரணும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வந்துருச்சு, ப்ளூ பிரிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு render.oeml ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஏதாச்சும் ஒரு நேம் வந்து கொடுத்துங்க. இப்போ நான் வந்து TechMagazine, ஸோ பிரான்ச் வந்து மாஸ்டர். ஸோ அதுக்கடுத்து இது எல்லாத்தையும் வந்து ப்ரொவைட் பண்ணணும். நம்ம அங்கே கொடுத்தோம் பார்த்தீங்களா, பாட் டோக்கனு, ஏபிஐ ஐடி, ஏபிஎஸ், டேட்டா பேஸ் நேமு, யூஆர்எல். ஸோ இது எல்லாமே நான் ப்ரொவைட் பண்ணிவிட்டு அப்ளை கொடுத்துட்டு ஒர்க் ஆகுதா இல்லையா நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ. ஸோ அண்ட் வந்து நம்ம ஒவ்வொரு வாட்டியும் நம்ம என்ன வேரியபிள் அதுக்கு வேல்யூ இப்படி வந்து டைப் பண்ணி இது பண்ணவே தேவையில்ல. நம்ம ரெப்பாசிட்டரியில் அங்கே ஒரு வாட்டி கொடுத்துட்டோமாவே இங்கே வந்து நம்ம ஈஸியாக அதுக்கு ஏற்ற வேல்யூ மட்டும் டைப் பண்ணுற மாதிரி வச்சிடலாம். ஓகேங்களா, ரொம்ப சிம்பிளாக வேலை முடிஞ்சிடும், ஃபாஸ்ட்டாகும். ஸோ இப்போ நான் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். இப்போ நான் அப்ளை கொடுக்குறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லோடிங் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ இது வந்து க்ரீன் டிக்காக மாறணும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது வந்து பர்ஃபெக்டாக சக்ஸஸ் ஆயிடுச்சு. ஸோ நார்மலாக நம்ம இப்படி போயிட்டு பார்த்தாலே வந்து தெரிஞ்சிடும். ஓகே, டெப்ளாய்மெண்ட் சக்ஸஸ். இங்கே வந்து பாருங்கள், அண்டு இதோட லாக்ஸை நான் காமிக்கிறேன். ஸோ இங்கேருந்து பாருங்கள் கரெக்டாக தான் எடுக்குது. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் டெலிகிராமில் போயிட்டு பாட்டை ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆயிடுச்சு. ஓகேங்களா, ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டோட ரெப்பாசிட்டரி எடுத்து அதை ரெண்டர் பிளாட்ஃபார்முக்கு ஏற்றபடி நம்ம வந்து எடிட் பண்ணி சப்போர்ட் பண்ண வைக்கிறது. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறந்துடாம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா அதான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. கூட பக்கத்தில் ஒரு பெல்லை கனெக்ட் பண்ணி நோட்டிஃபிகேஷன்ஸ் டர்ன் ஆன் பண்ணிக்க. ஸோ அண்டு ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா நம்ம ப்ளேலிஸ்ட்டு செக் அவுட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான், நியூ இயரில் அடுத்த நல்ல வீடியோ சந்திப்போம். டாட்டா.